நாட்களை கணக்கிடவும். அல்லேலூயா. 3 காரியங்கள். உடலே சுடர்களை உண்டாக்கினது, வெளிச்சத்தை கொடுக்க, இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை காட்ட, காலங்களை நிர்ணயிக்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் நிமித்தமாக காலங்களை நிர்ணயிக்கிறார். அல்லேலூயா. நம் நிமித்தமாக காலங்களை நிர்ணயிக்கிறார். எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவராய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டதான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய ராஜ்யத்தின் பட்சத்திலே தொடர்ந்து கடந்து வரும் வரைக்குமாய் ஆண்டவராய கர்த்தர் குறிப்பிட்டதான அந்த அவர் தெரிந்து கொண்டதான ஜனங்கள் அது வரை கடந்து வரும் வரைக்கும் உலகத்திலே கர்த்தருடைய வருகை இருப்பதில்லை. அல்லேலூயா. வேதம் வேதமாகத்தான் சொல்கிறதாக பார்க்கிறோம். பிரஜாதிகளுடைய நிறைவு கடந்து வரும். இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினப்பட்டிருக்கும். கடினப்பட்ட ஒரு பங்கு எப்பொழுது எழும்பும்? அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினப்பட்டிருக்கும். அதில் இந்த பிரஜாதியுடைய நிறைவாகும். பிரஜாதியுடைய நிறைவாகும் காலம் வருகிறதான வேளை தேவனுடைய வருகை வரும். தேவனுடைய வருகை வருகிறதான வேளை இந்த ஒரு பங்கு கடினப்பட்டிருக்கிறதே, இந்த ஒரு பங்கு உபத்திரவத்தின் காலத்தில் செழித்தோங்கியிருக்கும். அல்லேலூயா. பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவர்கள் உயிர்மீட்சி அடைவார்கள். அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் என்பதாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவராய கர்த்தர் இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு காலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கடினப்பட்ட அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படிப்பினையின் காலம், உபத்திரவ காலம். அவைகளின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? பூத்து எழும்புவார்கள் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடத்திலே சபையிலே சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையும் சபை மக்களும் போதக குடும்பமும் நாட்களில் வரும் காலத்தில் சிறந்திருக்கும். அல்லேலூயா. இதை ஜனங்கள் காண்பார்கள். இதை இந்த பட்டணத்தின் ஜனங்களை சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. Oh glory to God. இந்த பரிசுத்த கூடாரத்திலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த கூடாரத்திலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த சபையை தேவன் நேசிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இவர்களை கர்த்தாவே உருவாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க. தாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேங்க கர்த்தாவே, துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே அவர்கள் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். அவர்கள் எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் சிறந்திருக்கும்படி பண்ணினது போல என் தேவனாய கர்த்தர் சிறந்திருக்க பண்ண வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற தாவே. அருமையான நம்முடைய பிள்ளைகளை சபையை தேவன் ஆசீர்வதிப்பீராக. போதகரை கர்த்தாவே முத்துவிக்கும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நாட்களில் இந்த வருஷத்துல கர்த்தாவை காலில் எடுத்து வைத்த நம்முடைய பிள்ளைகள் ஆம் ராஜாவை தொடர்ந்து முன் செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இவர்களுக்காய் என் தேவனாய கர்த்தர் கர்த்தாவே அந்த மேகம் பின் வந்து தம் ஜனத்தை வழிநடத்தவும், ஓ சத்துருவை கர்த்தாவே இருளுக்குள்ளாய் மூழ்கடிக்கவும் கர்த்தர் வல்லவராய் கடந்து வந்தபடினாலே ஸ்தோத்திரம். தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். நாம துதிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறாய் ஸ்தோத்திரம். எங்கே வழி இல்லை என்பதாக ஜனங்கள் திகைத்து நின்றார்களோ அந்த செங்கடலுக்கூடாய் ஒரு பெரிய பாதை உண்டாயிற்று என்பதாக வேதம் சொல்லுகிற வண்ணமாய் திகைத்து நிற்கிறதான நேரங்கள் எல்லாம் ஒரு பெரும் பாதையை என்
தேவனாய் கர்த்தர் தம் ஜனத்துக்கு காட்ட வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரங்கத்தாம் துதிக்கிறோம். அதை நூறாய் கடந்து செல்வார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவை இனி காண்பதில்லை. அதற்காய் ஸ்தோத்திரங்கத்தாவே. மகிழ்ச்சியோடு கத்தாவே கத்தாவே ஜெயத்தின் கீதத்தை அவர்கள் கத்தாவே பாடினது போல அவர்கள் பாடுவார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மேம்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாம் செய்கிறோம். கர்த்ததாமை தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்துவீராக. அவருடைய வசன வார்த்தையின்படியாக அவருடைய பிள்ளைகளை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தம் நாமத்தை மேம்படுத்த வல்லவராய் இருக்கிறாய். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தும். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவநாமம் மேம்படட்டும். புதிய ஜனங்கள் ஒவ்வொரு வாரமும் கடந்து வரும்படியா இந்த புதிய வருடத்தில் புதிய காரியத்தை செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்ய போகிறீரக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மேன்மை உண்டாகட்டும். நன்மையினால் நிரப்பும். சகல துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல விகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.